அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு தகவல் என்ற துணைப்பொருளின் கீழ் இன்று நாம் சய்யிதுனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பற்றிய சில குறிப்புகளை பார்ப்போம். முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவை விட்டும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்வதற்கு சுமார் 40 அல்லது 41 வருடங்களுக்கு முன்பதாக பிறந்தார்கள். முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய தந்தையின் பெயர் உமைர் என்பதுதான். இந்த உமைர் குறைஷி வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய தாயின் பெயர் ஃபாத்திமா மாலிக் என்பது. ஆனால் இவர்கள் உம்மு ஹினாஸ் என்று அழைக்கப்பட்டார்கள். மக்காவில் உள்ள செல்வந்தர்களை எல்லாம் பட்டியல் படுத்தினால் இந்த உம்மு ஹினாஸ், அதாவது முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய தாயார், ஒரு முக்கிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவர். முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவர்களுடைய தாயின் மீது அதிக நேசம் வைத்தவர்கள். அதுபோல தாயும் முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் மீது அதிக நேசம் கொண்டவர்கள். அந்த நேசத்தின் வெளிப்பாடுதான் தனது மகனுக்கு ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு புது ஆடைகள் அணிவார்களாம். இன்றைய நாள் அணிந்த ஆடையை நாளைக்கு அணிவது கிடையாது. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு விதமான அழகிய ஆடைகளை அணிந்து முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை அலங்கரிப்பார்களாம். அது மாத்திரமல்ல, முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பூசுகின்ற நறுமணம் போல மக்காவில் யாருமே நறுமணம் பூச மாட்டார்களாம். ஒருவர் ஒரு வீதியால் செல்கின்ற பொழுது முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை காணாமலே சொல்வாராம், இந்த வீதியால் முஸ்அப் சென்றிருக்கிறார், அவருடைய நறுமணம் எனக்கு, அவர் பூசிய நறுமணம் எனக்கு வாசம் வீசுகிறது என்றெல்லாம் சொல்வார்களாம். இந்த அளவுக்கு முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஒரு அழகிய ஒரு வாழ்வியலை கொண்டவராகத்தான் இருந்திருக்கிறார்கள். விரும்பிய உணவு, அழகிய ஆடை, அன்பான தாய் என்ற ஒரு அமைப்பில் இருந்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் இருந்த சமயத்தில் மக்காவில் ஒரு தகவல் பரவுகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வீட்டில் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றியான விளக்கங்களை கொடுக்கிறாராம், ஒரு புதிய மார்க்கத்தை அறிமுகப்படுத்துகிறாராம் என்ற ஒரு தகவலை முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கேள்விப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது. அவர் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டிற்கு செல்கிறார். வீட்டிற்கு சென்று அங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய மார்க்க விளக்கங்களை எல்லாம் கேட்கிறார். அவருடைய மனம் இந்த மார்க்கத்தை, இந்த தீனை, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பம் கொண்டது. விருப்பம் கொண்டதின் காரணத்தினால் ரசூலுல்லாஹ்வினுடைய உபன்யாசம் முடிந்ததன் பிறகு முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய திருக்கரங்கள் பிடித்து இஸ்லாத்தில் நுழைகிறார்கள். இங்குதான் முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன பிரச்சனை? இவர் ரகசியமான முறையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இந்த விடயம் தாயாருக்கு தெரிந்தால் தாயால் கஷ்டப்படுவாள். ஏனென்றால் முஸ்அப் நாயகத்தினுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய குடும்பத்தவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரகசியமான முறையில் ரசூலுல்லாஹ்விடத்தில் வருவது, மார்க்கத்தை படிப்பது, இப்படி படிப்படியாக நாட்கள் கடந்து செல்கிறது. ஒரு நாள் முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது உஸ்மான் இப்னு தல்ஹா என்கின்ற ஒருவர் பார்த்து விடுகிறார். இவர் உடனடியாக சென்று முஸ்அப் நாயகத்தினுடைய தாயாரிடத்திலும் அவர்களுடைய கூட்டத்தாரிடத்திலும் செய்தியை சொல்லிவிட்டார். தாய்க்கும் கூட்டத்திற்கும் மிக கோபம் ஏற்பட்டது, முஸ்அப் இப்படி செய்து விட்டார் என்று. ஆனால் தாய், அந்த காலத்தில் இருந்த சூழ்நிலை எவ்வாறு தெரியுமா இருந்தது? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை அந்த முஷ்ரிக்கீன்கள் கொடுத்தார்கள். ஆனால் முஸ்அப் நாயகத்தினுடைய தாயாருக்கு முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை
அவ்வாறு நோவினை செய்வதற்கு, வேதனை செய்வதற்கு விருப்பமல்ல. ஏனென்றால் நேசத்தோடும் அன்போடும் சிறு வயதிலிருந்து அலங்காரித்து வளர்த்த ஒரு மகன்தான் முஸாப் நாயகம். அவர்கள் என்ன தெரியுமா செய்தார்கள்? மகனை வீட்டிற்குள் வைத்து கதவை மூடிவிட்டார்கள். ஒரு அறையினுள் வைத்து, ஒரு இறுக்கமான, ஒரு இடவசதியற்ற ஒரு அறையினுள் வைத்து கதவை பூட்டி விட்டார்கள். பூட்டி எந்த உணவும் கொடுப்பதில்லை, குடிபானமும் கொடுப்பதில்லை. உனக்கு எது தருவதாக இருந்தாலும் நீ இஸ்லாத்தை விட்டும் வெளியேற வேண்டும். நீ வெளியேறினால் எல்லா விதமான உணவும் குடிபானமும் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி கதவை மூடிவிட்டாள். நாட்கள் கடந்தன. முஸாப் நாயகம் மன்னவர்கள் மக்காவில் இருந்த ஒரு அழகிய உருவம் கொண்டவர், ஒரு அழகிய தோற்றம். நாட்கள் கடந்து செல்ல செல்ல முஸாப் நாயகம் மெலிந்து விட்டார்களாம், முள்ளும் தோலுமாகி விட்டார்களாம். குடிப்பதற்கு எதுவும் இல்லை, உண்பதற்கு எதுவும் இல்லை என்ற ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. இப்படியான காலகட்டத்தில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஹபஷாவுக்கு சில தோழர்களை ஹிஜ்ரத்து செய்யுமாறு பணிக்கிறார்கள். நீங்கள் ஹபஷாவுக்கு செல்லுங்கள், அங்கு இருக்கக்கூடிய அரசன் நல்லவர், அவர் உங்களை பாதுகாப்பார், உங்களுக்குரிய ஏனைய நடவடிக்கைகள் எல்லாம் செய்வார், நீங்கள் ஹபஷாவுக்கு பயணம் செய்யுங்கள் என்று சில சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறார். அந்த சஹாபாக்களில் முஸாப் நாயகம் செல்கிறார்கள். சென்று சில காலங்கள் கழித்து முஸாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவுக்கு வந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் தான் யஸ்ரிப், மதீனாவினுடைய பழைய பெயர் யஸ்ரிப், அந்த யஸ்ரிப் தேசத்திலிருந்து சில வியாபாரிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ மதீனாவில் யஸ்ரிபில் இஸ்லாத்தினுடைய பிரச்சாரம் செய்வதற்கு ஒருவர் தேவை, இவர்களுக்கு தொழுவிப்பதற்கு ஒருவர் தேவை, மார்க்க சட்ட திட்டங்களை இவர்களுக்கு படித்து கொடுப்பதற்கு ஒருவர் தேவைப்பட்ட சூழ்நிலையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முஸாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை தேர்ந்தெடுத்து மதீனாவுக்கு யஸ்ரிபுக்கு அனுப்பி வைத்தார்கள். இது ஹிஜ்ரத்திற்கு முன்பதாக. இதனால தான் இவர்களுக்கு அவ்வளு சஃபீரின் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே முதல் தூதுவர் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். இவர்கள் மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவுக்கு சென்று அவர்கள் மதீனாவில் மார்க்க உபன்யாசங்கள் செய்து பலர் மதீனாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மதீனாவில் இருந்த முக்கியமான தோழர்கள் எல்லோரும் முஸாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய உபன்யாசத்தின் மூலமாகத்தான் இஸ்லாத்திற்கு நுழைந்தார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். மதீனாவுக்கு வந்ததன் பிறகு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த தோழர்களை மதீனத்து சஹாபாக்களுடன் தோழமை ஆக்கினார்கள், சகோதரத்துவமாக்கினார்கள். அதாவது மக்காவில் வந்த ஒரு தோழரை மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு தோழருடன் சம்பந்தப்படுத்தி விட்டார்கள், தோழமை கொடுத்தார்கள். அவருடைய பணத்திலும் செல்வத்திலும் மனைவியிலும் பங்கு அமையக்கூடிய அமைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஒரு வேலை செய்தார்கள். அப்படி முஸாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு சகோதரத்துவம் ஆக்கினார்கள். அப்படி காலங்கள் செல்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடன் சேர்ந்து பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள். பத்ர் யுத்தத்தில் அந்த முஸ்லிம்களுடைய கொடியை தூக்கி சென்றவர்கள் முஹாஜிரீன்களில் இந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தான். அதற்கு அடுத்த போரான உஹது போரிலும் இந்த முஸாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு அதே பொறுப்பு கிடைத்தது, முஹாஜிரீன்களில் கொடியை தூக்குகின்ற பொறுப்பு. இந்த உஹது யுத்தத்தில் தான் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இப்போ உஹது யுத்தத்தின் பொழுது இப்போ முஸாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்தில் கொடி இருக்கிறது, இஸ்லாத்தினுடைய கொடி அவர்கள் தான் ஏந்திருக்கிறார்கள். அப்படியான சமயத்தில் இப்னு கமிஆ என்பவன், அப்துல்லாஹ் இப்னு கமிஆ அல்-லைசி என்பவன் வருகிறான். முஸாப் நாயகம் உஹது போர்க்களத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய வலது கரத்தில் இஸ்லாத்தினுடைய கொடி இருக்கிறது. இந்த இப்னு கமிஆ என்பவன் முஸாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வலது கரத்தை வெட்டினானா. உடனே முஸாப் நாயகம் அந்த கொடியை கீழே விடாமல் இடது கரத்தில் சுமந்து கொண்டார்களா. இந்த இப்னு கமிஆ என்பவன் இடது கையையும் வெட்டினானாம். அப்பொழுது முஸாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவனுடைய 2 கைகளும் வெட்டப்பட்டன. ஆனால் அந்த இஸ்லாத்தினுடைய கொடியை தனது
அறக்கையினால், வெட்டப்பட்ட அறக்கையினால் அந்த நெஞ்சோடு வைத்து சுமந்து கொண்டார்களாம், கீழே விழாமல். அப்பொழுது அந்த இப்னு கமிஆ என்பவன் முஸாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய நெஞ்சில் தாக்கினான், நெஞ்சில் குத்தினான் ஒரு அம்பை எடுத்து. அப்பொழுது முஸாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். அவர்கள் ஷஹீதாகின்ற பொழுது ஒரே ஒரு போர்வை மாத்திரம்தான் அவருடைய சொந்தமாக இருந்தது. இப்பொழுது முஸாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை கஃன் செய்ய வேண்டும். இப்போ இவர்களை கஃன் செய்கின்ற பொழுது சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கிட்ட இருந்து அந்த போர்வையை கொண்டு கஃன் செய்கிறார்கள். கஃன் செய்கின்ற பொழுது தலையை மறைத்தால் கால் தெரிகிறது. சரி, கீழே இருந்து காலில் இருந்து நாம் மறைப்போம் என்று பார்த்தால் தலை தெரிகிறது. நன்றாக நாம் யோசிக்க வேண்டும். மக்காவில் இருந்த செல்வம் படைத்தவளின் மகன் ஒரு நாளுக்கு அணிந்த ஆடையை அடுத்த நாள் அணியாமல் இருந்த தோழர். அப்படிப்பட்ட சஹாபியினுடைய இறுதி நிலையை பார்த்தீர்களா? அவர்களுக்கு எப்படியா நிலை ஏற்பட்டது? அவர்களிடத்திலிருந்து அந்த போர்வையை கொண்டு தலையை மறைத்தால் கால் தெரிகிறது, காலை மறைத்தால் தலை தெரிகிறது. அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், இதுஹிர் என்கின்ற ஒரு வகையான புச்செடி அங்கிருந்தது, நறுமணம் வீசக்கூடிய ஒரு புல். அந்த புல்லை கொண்டு அவருடைய காலை மறைத்து அவரை கஃன் செய்யுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிக்க முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். இந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஹம்னா பின்த் ஜஹஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களைத்தான் திருமணம் செய்தார்கள். ஹம்னா நாயகி. இந்த ஹம்னா நாயகி யார் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவரான ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய சகோதரியான ஹம்னா நாயகியை திருமணம் செய்தார்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை கிடைத்தது. அவர்களுடைய பெயர் ஸைனப். இந்த ஸைனப் நாயகியை அப்துல்லா என்பவர் பிற்காலத்தில் திருமணம் முடித்தார். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களது 44வது வயதில் ஹிஜ்ரி 3 ஷஹீதாக்கப்பட்ட ஒரு உத்தம தோழர். இவர்களுடைய வாழ்வை போல் எமது வாழ்வையும் நாம் மாற்றிக்கொள்வோமாக.